வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் பட்டன் மொபைலை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஸ்மார்ட் மொபைல் எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஸ்மார்ட் மொபைலாக இருந்தாலும் கழட்டதுக்கு முன்னாடி சிம் ட்ரே எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா லூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பேக் டோர் தானாக வந்துடும். இது ஒரு சிம்பிள் மெத்தடு. பேக் டோரை மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மெத்தடு. நல்லா லூஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா தானாக வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டெப்புக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் எடுத்துக்கிடணும். இப்போ பார்க்குறது ரெண்டாவது மெத்தட். பேக் டோரை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா மேலே ஒரு கப்பும் கீழே ஒரு ரிங்கர் செட்டும் இருக்கும். இப்போ அந்த கப்பில் உள்ள ஸ்க்ரூவையும் ரிங்கர் செட்டில் இருக்க ஸ்க்ரூவையும் எடுத்தோம்னா மேலே இருக்க மதர் போர்டும் கீழே இருக்க சிசி போர்டும் நமக்கு வந்துடும். அதனால் ஸ்க்ரூவை எல்லாம் எடுத்துட்டு அந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு டோரை மட்டும் எடுக்கும். இப்போது டோரை எடுத்துகிட்டு ஒரு கப்பு கீழே இருக்க ரிங்கர் செட்டு இது ரெண்டையும் தனியாக எடுக்கும். இது செகண்ட் மெத்தடு. இப்போது மூணாவது மெத்தடை பாருங்கள். மூணாவது மெத்தடில் சென்டர் பேனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சென்டர் பேனல் தான் அந்த கப்பு கீழே உள்ள ரிங்கர் செட்டு பார்த்தோமா, அதுக்கு அது ரெண்டு செட்டாக இருக்குது. அதை ஒரே இதாக கொடுக்குறது தான் சென்டர் பேனலு. இப்போது இதில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த சென்டர் பேனலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எடுத்தால் உள்ளே இருக்க நம்ம மதர் போர்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் சர்வீஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டர் பேனல் போகலாம். ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர்பீஸ்லேருந்து நெட்வொர்க் வரைக்கும் எல்லா லைனுமே போகிறது இந்த சென்டர் பேனல் தான். பார்த்தீங்களா எவ்வளோ இலகுவாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தடு. பேக் டோரை நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். இதுதான் பேக் டோரு. இப்போ நான் ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு உள்ள ஸ்க்ரூ இருக்கும். சென்டர் பேனல் வந்து சிங்கிள் பாடியாக இருக்கும். சிம் ட்ரே எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கிற நிறையா ஸ்க்ரூ இருக்கும். அது ஃபுல்லாக கழட்டணும். சிம் ட்ரே எடுத்தாச்சு. இப்போது ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நான் கழட்டி தான் வச்சுருக்கேன், மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ இந்த சென்டர் பேனலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓப்பனரை வச்சு கொஞ்சம் மெல்ல அழுத்தினாலே போதும், சென்டர் பேனல் தனியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு மெதுவாகவே பண்ணுங்கள். ஏன்னா சென்டர் பேனல் ரொம்ப லேஸாக இருக்கும். பேக் டோர் மாதிரி பேனல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ மதர் போர்டு கீழே இருக்க ரிங்கர் செட்டும் தெரியும். ஓப்பன் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போது அதை எடுத்த மாதிரியே இருந்து சொன்ன மெத்தடில் இருந்து எதை எப்படி கழட்டினமோ அதை அப்படியே திரும்ப அசம்பிள் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்மார்ட் மொபைலோ பட்டன் மொபைலோ எடுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிய வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.